ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா எறா தொக்கு செய்ய போகிறேன். அடுப்பில் கடாய் வச்சுருங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 100 கிராம் எண்ணெயை போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக பிங்க் கலரில் வரணும். வதங்குற மட்டும் வெயிட் பண்ணலாம். நான் சின்ன சின்னதாக 2 தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன். தட்டு வச்சு மூடிடுங்க. நல்லா வெந்து வரட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வதங்கியிருக்கு. இந்த வதங்குற நேரத்தில் நம்ம தக்காளி எடுத்து போட்டுடலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடலாம். கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் மசாலா நம்ம போடலாம். என்னென்ன மசாலான்னு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போடுங்க. தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போடுங்க. தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் போடுங்க. சிக்கன் 65 மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மசாலா போட்டால். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நான் முன்னாடியே போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் ஸ்லோ பண்ணிடுங்க அடுப்பு. 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. இந்த மசாலா ஸ்மெல்லு அந்த எல்லாமே போகணும், அதுக்காக 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். அவ்வளோதான், கொஞ்சோண்டு போட்டாவே போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டை எடுத்து நீங்கள் மூடி வச்சிடலாம். நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்து வரட்டும். நம்ம மூடி ஸ்லோ பண்ணி அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. தக்காளி வெங்காயம் எதுவுமே தெரியல பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். முன்னாடியே வச்சுட்டேன். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா எறா கழுவி வச்சுருக்கேன். இப்போ அந்த டைமில் போடுங்க. போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எறா நல்லா வெந்து வர்றதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றுவேன். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மறுபடியும் தட்டு எடுத்து மூடி ஸ்லோ பண்ணி வச்சுருங்க. இந்த டைமில் தட்டு எடுத்து மூடி வச்சுருங்க. நல்லா எறா வந்து நல்லா வேகணும், அதனால் தட்டு எடுத்து மூடி வச்சுட்டு ஸ்லோ பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா எறாலாம் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த டைமில் கொத்தமல்லி கொஞ்சோண்டு தூவி விட்டுருங்க. எண்ணெய்லாம் இந்த மாதிரி மேலே வந்து நிற்கிற நேரத்தில் கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இன்னும் ட்ரை ஆக்கணுன்னா கூட ட்ரை ஆக்கலாம். நான் இது எங்களுக்கு வந்து இது போகிறோன்னு நான் ஆஃப் பண்ணிட்டேன். முடிஞ்சிருச்சு. நான் ஒரு கிண்ணத்தில் போட்டு காட்டுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே அடுப்புலேயே கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் தோசை போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்படி தாங்க வரும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.